பேராசை பெரும் நஷ்டம். பல கோடி வருடங்கள் ஆகிவிட்டது இந்த பிரபஞ்சம் தோன்றி. அதே பகல், இரவு, சூரியனின் வெப்பம், காற்று, தென்றல், புயல், கடல், நிலவு எதுவும் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளவில்லை. மனிதன் தான் தன்னை மாற்றிக்கொண்டான். இன்று துன்பத்தின் உச்சாணி கிளையில் அமர்ந்து விழித்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது பார்த்தாலும் படபடப்பு, பதைப்பதைப்பு, கடுகடுப்பு, தூக்கமின்மை, மந்தமான பசி என்று மனிதன் வேற்று கிரக மனிதனைப் போல் ஆகிவிட்டான். இதற்கு என்ன காரணம்? அதற்கு ஒரே காரணம் பேராசை. ஆசைப்படுவதால் வாழ்க்கையில் லட்சியம் உருவாகும். பேராசைப்படுவதால் வாழ்க்கை நசிந்து உருகுலைந்து போகும். தன்னுடைய பலம் எது, பலவீனம் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 60 கிலோ உடைய மனிதனால் சற்று முயற்சி செய்தால் தன் எடையை விட கொஞ்சம் அதிகமாக தூக்க முடியும். ஆனால் 200 கிலோ தூக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றாற்போல் தனக்கு உடல்வாகு இருக்கிறதா? தூக்கினால் தன்னுடைய எலும்புகளும் மூட்டுகளும் தசைகளும் தாங்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவன் செய்கிறானே, நான் செய்தால் என்ன என்று யோசிக்காமல் செய்தால் உடல் எதற்கும் உபயோகம் இல்லாமல் அமைதியாகிவிடும். மனிதன் தன் நிலை உணர வேண்டும். இன்று எல்லோரும் சாதிக்க குறுக்கு வழிகளை நாடுகிறோம். குறைந்த மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும். யார் காலிலும் விழுந்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். பொய் பொருட்டுகளை சொல்லி புண்ணையும் பொருளையும் ஈட்ட வேண்டும். உயர்ந்த மனிதன் போல் சமுதாயத்தில் நடமாட வேண்டும் என்று தன்னுடைய பிளஸ் எது, மைனஸ் எதுவென்று உணராமல் இன்று பல நபர்கள் சமுதாயத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தகுதி இருந்தால் உழைத்து தலை நிமிர்ந்து உயர்ந்த இடத்திற்கு செல், இல்லை என்றால் ஒதுங்கி நில். வாழ்க்கை மிகவும் அழகானது, ஆழமானது. நாம் முதலில் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு பிரச்சனைகளை சந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதன் பின்புதான் சாதிக்க முயல வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வழியில் உபயோகமாக வாழ்ந்து நாம் யார் என்பதை நேர் வழியில் பயணித்து அனைவரின் இதயங்களில் வாழ வேண்டும். தன்னிலை உணர்வோம், இந்த உலகினை வெல்வோம். ஆசைப்படு, பேராசைப்படாதே.